உலகம் அல்ல, உலகத்தை காட்டிலும் சிறந்த ஒன்றை அவர்கள் செய்து விட்டார்கள். யார் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து மட்டும் தவறவிட்டால், வருகிற நேரத்தில் ஜமாத் நடக்கிறது, சுன்னத்து தொழ நேரம் இல்லை என்றால் ஃபர்லான தொழுகைக்கு பிறகாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். லொஹருடைய தொழுகை, லொஹருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு வகையாக நமக்கு போதிக்கிறார்கள். யார் லொஹருக்கு முன்னதாக 4 ரக்காத், லொஹருக்கு பின்னதாக 4 ரக்காத். இரண்டு அல்ல, லொஹருக்கு முன்னதாக 4 ரக்காத், லொஹருக்கு பின்னதாக 4 ரக்காத். சுன்னத்துகளை யார் தொடர்ந்து தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தடை செய்து விட்டான், நரகத்தை ஹராமாக்கி விட்டான். மை யுஸ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தான் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். லொஹருக்கு முன்னதாகவும் பின்னதும் யார் 4 ரக்காத் தொழுகையை, லொஹருக்கு முன்னதாக 4 ரக்காத், லொஹருக்கு பின்னதாக 4 ரக்காத், 2 ரக்காத் 2 ரக்காத்தாக யார் தொடர்ந்து அந்த சுன்னத்துகளை பேணி வருகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸருக்கு முன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத் தொழுகை சுன்னத்து தொழுமாறு ஒரு இடத்தில் மக்கி ஏவுகிறார்கள். யா அல்லாஹ், யார் இந்த அஸருடைய தொழுகை ஃபர்லான தொழுகைக்கு முன்னதாக 4 ரக்காத் யார் அஸருக்கு முன்னதாக சுன்னத்து தொழுகிறார்களோ யா அல்லாஹ் அவருக்கு நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அஸருக்கு முன்னதாக உள்ள 4 ரக்காத் சுன்னத்துகள், மஹரிபுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத்துகள், இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத்துகள். இப்படி ஃபர்லான தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துகளை நாம் பேணும் பொழுது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தியதை போல ஃபர்லான தொழுகையில் ஏதாவது குறை இருந்தால் அல்லாஹ் இந்த சுன்னத்துகளின் மூலம், சுன்னத்தான இந்த தொழுகைகளின் மூலம் அல்லாஹு தஆலா ஃபர்லில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் ஒரு இடத்தில் திருமதியில் வருகிற நபிமொழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் அல்லாஹ் மிகப்பெரிய விசாரிப்பொன்றும் உங்களை விசாரிக்க மாட்டான் என்று நான் சொன்னதற்காக எனது சமூகத்தில் இருக்கிற மக்கள் சுன்னத்தான காரண காரியங்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் தூரமாகி விட்டார்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் உண்மை இறை விசுவாசிகளாக இருந்தால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தடுத்ததில் தீவிரவாதியாக இருக்க வேண்டும், ரொம்ப தீவிரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அனுமதித்ததில் மிக உச்சகட்டத்தை செய்ய வேண்டும். தொழுகையினுடைய எல்லா முன்பின் சுன்னத்துகளையும் பேண வேண்டும். நஃபிலான வணக்க வழிபாட்டை பேண வேண்டும். ஃபர்லான தொழுகை மட்டும் தொழுது உபரியான வணக்க வழிபாட்டை செய்யாமலேயே நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்தால் அதில் இருக்கிற குறைகளை எந்த இபாதத்தை கொண்டு அல்லாஹ் நிவர்த்தி செய்வான்? சொர்க்கம் என்பது மூமின்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்து வைத்திருப்பது. அந்த சொர்க்கம் எல்லாம் இப்படிப்பட்ட நல்ல நல்ல காரண காரியங்களை கொண்டு அல்லாஹ் அலங்கரித்து வைத்திருக்கிறான். இபாதத்துகளை, சுஜூதுகளை எந்த அளவுக்கு நாம் அதிகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு நெருக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.